வணக்கம். பல்வேறு முக்கிய செய்திகளை நிமிடச் செய்திகளில் பார்க்கலாம். காவல்துறை சார்பில் கட்டப்பட்டுள்ள காவலர் குடியிருப்புகள், காவல் நிலையங்கள், திருநெல்வேலி மாநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்ட ஆயுதப் படைகளுக்கான ஒருங்கிணைந்த நிர்வாக கட்டடங்கள் ஆகியவற்றை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்தவாறு காலை 10:30 மணியளவில் காணொலி வாயிலாக இந்த கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் தென்னக நார் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் சவால்களை கருத்தில் கொண்டு தென்னை நார் சார்ந்த தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதமாகவும் தயாரிக்கப்பட்டுள்ள தென்னை நார் கொள்கை 2023ஐயும் முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட உள்ளார். மேலும் பணிபுரியும் மகளிருக்காக கட்டப்பட்டுள்ள விடுதி கட்டடம், புதிய மீன் இறங்கு தளங்கள், மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தின் சார்பில் கட்டப்பட்டுள்ள மாணவர் விடுதி கட்டடம் உள்ளிட்ட கட்டடங்களை முதலமைச்சர் திறந்து வைக்க உள்ளார். எழுத்தாளர்களுக்கும் எழுத்துக்களை வாசிப்பவர்களுக்குமான அறிவு வாசலை திறக்கும் புத்தக காட்சி சென்னையில் தொடங்கியுள்ளது. நந்தனம் YMCA மைதானத்தில் 47வது புத்தக காட்சியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் யாரும் எதிர்பாராத விதமாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி புத்தக காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். விழா மேடையில் பேசிய உதயநிதி புத்தக காட்சியில் பல புத்தகங்களை வெளியிட்டிருப்பதாகவும் முதல் முறையாக புத்தக காட்சியை திறப்பதற்கான வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் மகிழ்ச்சியுடன் கூறினார். புத்தக கண்காட்சி நிகழ்ச்சியிலே பல ஆண்டுகளாக தொடர்ந்து நான் கலந்து கொண்டு பல புத்தகங்களை வெளியிட்டிருக்கிறேன். இந்த முறையும் இந்த ஆண்டும் அண்ணன் மாசனர் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதே மேடையிலே பல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளவில்லை, நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கின்றேன். முன்னதாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பொற்கிள்ளி விருதுகளையும் பபாசி வழங்கும் விருதுகளையும் வழங்கி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறப்பித்தார். 21ஆம் தேதி வரை நடைபெறும் புத்தக காட்சியில் மொத்தம் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. புத்தகங்களுக்கு அனைத்து அரங்கிலும் 10 விழுக்காடு தள்ளுபடி வழங்கப்பட உள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 11 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும், வேலை நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் புத்தக காட்சி நடைபெற உள்ளது. வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு சமூகம், மாநிலம், நாடு எந்தளவு வளர்ந்துள்ளது என்பதற்கான அடையாளம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை புத்தக காட்சிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அனுப்பியுள்ள வாழ்த்துறையில் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அறிவு திருவிழாவான சென்னை புத்தக காட்சியை நேரில் வந்து தொடங்கி வைக்க இருந்த நிலையில் தவிர்க்க இயலாத காரணங்களால் அது இயலாமல் போனதற்கு வருந்துவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த புத்தக காட்சி நிகழ்வு மிக பெரும் வெற்றியடையவும் அதிக அளவிலான புத்தகங்கள் விற்பனையாகவும் வாழ்த்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். வாசிப்பு பழக்கம் என்பது ஒரு தனி மனிதரின் அறிவுத்திறத்தின் அடையாளம் மட்டுமல்ல, ஒரு சமூகம், மாநிலம், நாடு எந்த அளவு வளர்ந்துள்ளது என்பதற்கான அடையாளம் என்றும் அவர் கூறியுள்ளார். அறிவாற்றலை வாழ்நாளெல்லாம் பெற மனிதருக்கு துணை நிற்கும் புத்தகங்களை போற்றுகின்ற அரசாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் புத்தகங்கள் வாங்குகிற பழக்கத்தை, நூலகங்களுக்கு செல்கிற பழக்கத்தை பள்ளி காலத்திலேயே மாணவர்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் புதிய சிந்தனைகளை கல்லூரி மாணவர்களிடம் உருவாக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு காவல்துறையில் பணியிட மாற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழக டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி ஜூன் 30ஆம் தேதிக்குள் 3 ஆண்டு முழுமையாக முடித்தவர்களின் பட்டியலை தயாரித்து அனுப்ப உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக பதவி உயர்வு பெற்றும் சொந்த ஊரிலோ அல்லது ஒரே இடத்திலோ பணியில் இருந்தால் அவர்களையும் பணியிட மாற்றம் செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். உதவி ஆய்வாளர் முதல் ADGP வரை உள்ள அதிகாரிகளின் பட்டியலை தயாரித்து தலைமை அலுவலகத்திற்கு வரும் 10ஆம் தேதிக்குள் அனுப்பவும் டிஜிபி ஆணையிட்டுள்ளார். கணினி வேலைக்காகவும் பயிற்சிக்காகவும் மற்றும் சிறப்பு பிரிவுக்காகவும் பணியமர்த்தப்பட்டவர்களை இந்த பணியிட மாற்றத்திற்கு உட்படுத்த தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தேர்தல் ஆணையத்தால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட காவல் அதிகாரிகளை தேர்தல் பணிக்கு பயன்படுத்தக்கூடாது என்றும், ஓய்வு பெற்று பணி நீட்டிப்பு பெற்ற காவல் அதிகாரிகளையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் அந்த சுற்றறிக்கையில் டிஜிபி உத்தரவிட்டுள்ளார். முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்த நிலையில் ஜனவரி 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன.
ஊதிய உயர்வு, ஓய்வு பெற்ற போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு, காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வேலை நிறுத்தம் அறிவித்திருந்தன. இதனையடுத்து கடந்த டிசம்பர் மாதம் முதற்கட்டமாக நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதனையடுத்து சென்னை டிஎம்ஸ் வளாகத்தில் உள்ள தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. தொழிலாளர் நல இணை ஆணையர் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தையில் போக்குவரத்து மேலாண் இயக்குநர்கள், CITU, அண்ணா தொழிற்சங்கம் என 30க்கும் அதிகமான தொழிற்சங்கங்கள் பங்கேற்றன. இந்த பேச்சுவார்த்தையில் கோரிக்கைகள் எதுவும் ஏற்கப்படாததால் திட்டமிட்டபடி வேலை நிறுத்தத்தை தொடர போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. இதுகுறித்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய CITU தொழிற்சங்க தலைவர் சவுந்தரராஜன், பேச்சுவார்த்தையில் திருப்தி இல்லாததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும், ஒருவேளை பொங்கல் பண்டிகைக்கு முன்பு கோரிக்கைகள் ஏற்கப்பட்டால் வேலை நிறுத்தத்தை கைவிடுவோம் எனவும் தெரிவித்தார். இந்த எல்லா கோரிக்கைகளின் மீதும் ஒரு கான்கிரீட்டான பதில், ஒரு குறிப்பான பதில் தேவை என்று நாங்கள் கேட்டோம். அவரிடம் அந்த பதில் இல்லை. ஆகவே இந்த பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் முழுமையாக ஏற்பதற்கு தயாராக இல்லை. இப்போது எல்லா சங்கங்களும் ஒன்றாக சேர்ந்து நாங்கள் பேசின அடிப்படையிலே நாம் வேலை நிறுத்தத்தை நோக்கி செல்வதை தவிர வழியில்லை. நம்முடைய கோரிக்கையை சுருக்கி பொங்கலுக்கு முன் எதையாவது செய்யுங்கள் என்று ஓய்வு பெற்றோர் பிரச்சனை சொன்ன பிறகும் நமக்கு நியாயமான பதில் கிடைக்கவில்லை. ஆகவே வருகிற 9ஆம் தேதியிலே இருந்து காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்குவது என்று இந்த அனைத்து சங்கங்கள் சார்பிலே நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். இந்த முடிவை இங்கு வந்திருக்கிற எல்லா சங்கங்களும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சங்கம் அவர்களுடைய தலைமையிலே ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது, இங்கே CIT உள்ளிட்ட சங்கங்களுடைய ஒரு கூட்டமைப்பு இருக்கிறது. இந்த 2 கூட்டமைப்புகளும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தை 9ஆம் தேதியிலே இருந்து தமிழகத்திலே வெற்றிகரமாக நடத்த இருக்கிறது. யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்க கூடாது என சமூக வலைதளங்கள் வாயிலாக செயல்படும் அதிமுகவினருக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் சென்னையில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணியினருடன் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது பேசிய அவர், யாரையும் மரியாதை குறைவாகவோ நாகரிகமற்ற முறையிலோ விமர்சிக்க கூடாது என சமூக வலைதளங்கள் வாயிலாக செயல்படும் அதிமுகவினருக்கு அறிவுரை வழங்கினார். தகவல் தொழில்நுட்ப அணியினர் பிற கட்சிகளின் ஐடிவிங் போல வெறுப்பை உண்டாக்க வேண்டாம் என்றும், மீறுபவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் எச்சரித்தார். ஐடிவிங் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கும் என தெரிவித்த அவர், எந்த விவகாரம் என்றாலும் தன்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்றும், சமூக வலைதளங்களில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க 7 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அதிமுக அரசின் சாதனைகளையும் திமுக அரசு செய்ய தவறியதையும் மக்களிடம் ஆக்கப்பூர்வமான முறையில் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும் அவர் அறிவுறுத்தினார். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு உறுப்பினர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஒற்றை தலைமை தொடர்பான புதிய முடிவுகள் எடுக்க தடை கேட்டும், பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரியும் OPS ஆதரவாளரான பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி பொதுக்குழு கூட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரால் தனித்தனியாக கையெழுத்திடப்பட்டு இறுதி செய்யப்பட்ட 23 தீர்மானங்களை பொதுக்குழுவில் முன்வைத்து அவற்றில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் என்றும், மற்ற விவகாரங்களில் முடிவெடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இதையடுத்து கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்நிலையில் பொதுக்குழுவுக்கு எதிராக சண்முகம் தாக்கல் செய்த பிரதான மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த மனு காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். பிரதமருடனான சந்திப்பு சுமூகமாக இருந்ததாக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். சென்னையில் ஆதரவாளர்களை சந்தித்த பின் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். மரியாதை நிமித்தமாக வரவேற்றேன் என்பது மட்டும்தான், அதில் அரசியல் எதுவும் பேசவில்லை. நல்ல முறையில் சுமூகமாக இருந்தது, அன்பாக இருந்தது, பாசத்தோடு விசாரித்தார். உங்களுடன் சொல்லிட்டு முதல்ல போறேன். சேலம்
மாவட்ட விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய விவகாரத்தில் பாஜக நிர்வாகிகளுக்கு தொடர்பு இல்லை என அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். இதை சம்பந்தமே இல்லாம மாவட்ட செயலருக்கு ஈடிக்கு லிங்க் பண்றாங்க. இவருக்கு அதுக்கு என்னென்ன சம்பந்தம்? அந்த விவசாயிகள் குற்றம் செய்யல, எதுவும் பண்ணல அப்படின்னா நானும் ஒரு விவசாயி தான், இருக்கிறவங்க எல்லா விவசாயி தான் கூட நிக்க போறோம். இப்ப ஈடி என்ன கேட்டிருக்கானே, ஆதார் கார்டை கொடுங்க. இதுக்கு முன்னாடி உங்க மேல வைல்ட் லைஃப் சட்டத்துல ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, ஏதோ காட்டெருமை ஹண்ட் பண்ண கேஸ். அது உங்களுக்கு தெரியும், இந்த பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் உள்ள வருது. PMLA வைல்ட் லைஃப் அஃபென்ஸ் இஸ் ஆல்சோ a component. தமிழகம் வந்திருந்த பிரதமர் மோடி மழை வெள்ள நிவாரணம் குறித்து எதுவும் பேசாதது தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாகும் என தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் மோடி கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பேசும்போது அநாகரிகமாக நடந்து கொண்ட பாஜகவினரை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் அழகாக பேசியிருக்கிறார். மழை வெள்ள நீர் பேரிடருக்காக எங்களுக்கு நிதி வேண்டும், நிதி என்று கேட்கிற பொழுது மாநில மக்களுடைய நலனுக்காக கேட்கிறோமே ஒழிய அதில் அரசியல் முகம் கிடையாது, அரசியல் பார்வை கிடையாது. எனவே பிரதமர் உதவுவார் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். ஆனால் பிரதமர் அவர்களோ அதை பற்றி எதுவும் பேசவில்லை. அதுவும் தமிழக மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதில் அமர்ந்திருந்த பாரதிய ஜனதாவினர் முதலமைச்சர் பேசுகிற பொழுது அவர்கள் அடாவடித்தனமாகவும் நாகரிகம் இல்லாமலும் நடந்து கொண்டார்கள். அது பிரதமருக்கே அழகில்லாமல் போய்விட்டது, அவருடைய பெருமைக்கே களங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தமிழக மண்ணில் இவ்வாறு நடைபெறுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடி ஸ்ரீ திருவேங்கடமுடையான் கோயில் வைகாசி தேரோட்டத்திற்காக சிங்கமுனரியில் தேர்வடம் தயாரிக்கும் பணிகளில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி பகுதியில் தென்னை மரங்கள் அதிக அளவில் உள்ளது. இங்கு கயிறு உற்பத்தி பிரதான தொழிலாக விளங்கி வருகிறது. மேலும் சுற்றுவட்டார பகுதிகளில் கோயில் தேரோட்டத்திற்கு வடம் தயார் செய்து அனுப்புவதையும் இங்குள்ள தொழிலாளர்கள் பிரதான தொழிலாக வைத்திருக்கின்றனர். இந்நிலையில் தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் அரியக்குடி ஸ்ரீ வேங்கடமுடையான் கோயில் வைகாசி தேரோட்ட திருவிழாவிற்காக சிங்கமுனரி சேவக பெருமாள் கோவில் வளாகத்தில் தேர் வடம் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. 300 அடி நீளம் 16 அங்குலம் சுற்றளவில் 2 வடங்களை தயாரிக்கும் பணியில் கடந்த ஒரு வாரமாக 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வடம் தயாரிக்கும் பணியில் ஈடுபடும் இந்த 50 தொழிலாளர்களும் 10 நாட்களாக மாமிசம் உண்ணாமல் கடுமையான விரதமிருந்து இந்த பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 3 டன் தேங்காய் நாரிலிருந்து இந்த வடங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட சிறை தண்டனையை எதிர்த்து முன்னாள் அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோரை குற்றவாளிகள் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்தது. தலா 50 லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை கடந்த மாதம் தீர்ப்பு வெளியானது. மேலும் தண்டனையை எதிர்த்து 1 மாத அவகாசம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழந்த பொன்முடி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவையில் இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டார். இந்நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் விதிக்கப்பட்ட 3 ஆண்டு கால தண்டனையை எதிர்த்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி ஆகியோர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கின்றனர். இந்த மேல்முறையீட்டு மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கும் திட்டம் இல்லை என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்திருக்கும் நிலையில் இந்தியாவிலும் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 10 ரூபாய் வரை குறைக்கப்படும் என செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி, பெட்ரோலிய பொருட்களின் விலையை குறைக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்றும் விலையை நிலையாக பராமரிப்பதே தற்போதைய எண்ணம் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த ஓராண்டில் தெற்காசிய நாடுகளில் பெட்ரோல் டீசல் விலை 40 விழுக்காடு முதல் 80 விழுக்காடு வரை உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் இந்தியாவில் விலையேற்றம் செய்யப்படவில்லை என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பெட்ரோலிய பொருட்கள் விலையில் மாற்றம் இருக்காது என்ற அமைச்சரின் விளக்கத்தை அடுத்து இந்தியன் ஆயில், பாரத் பெட்ரோலியம் ஆகிய எண்ணெய் நிறுவனங்களின் பங்கு விலைகள் உயர்ந்தன. பெட்ரோல் டீசல் விலை கடந்த 20 மாதங்களாக மாற்றமின்றி ஒரே அளவாக நீடித்து வருவது குறிப்பிடத்தக்கது. எனினும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடந்த ஆண்டு இறுதியில் 200 ரூபாய் குறைக்கப்பட்டிருந்தது.
தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 153 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா பேட்டிங்கை தேர்வு செய்தது. இந்திய அணி வீரர்களின் துல்லியமான பந்துவீச்சால் தென்னாப்பிரிக்க வீரர்கள் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். அதிகபட்சமாக கைல் வெரைன் 15 ரன்கள் எடுக்க அந்த அணி 55 ரன்களில் சுருண்டது. சிறப்பாக பந்து வீசிய இந்திய வேகப்பந்து வீச்சாளர் சிராஜ் 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி அசத்தினார். பின்னர் களம் இறங்கிய இந்திய அணியில் விராட் கோலி 46 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். ரோஹித் சர்மா 39 ரன்களும் சுப்மன் கில் 36 ரன்களும் எடுத்தனர். 4 விக்கெட்டுகள் இழப்புக்கு 110 ரன்கள் எடுத்த நிலையில் கடைசி 11 பந்துகளில் ரன் ஏதுமின்றி மேலும் 6 விக்கெட்டுகளை இழந்து 153 ரன்களுக்கு இந்திய அணி ஆல் அவுட் ஆனது. தென்னாப்பிரிக்க அணியில் ரபடா, லுங்கினிகிடி, பர்கர் ஆகியோர் தலா 3 விக்கெட்டுகளை எடுத்தனர். தொடர்ந்து இரண்டாவது இன்னிங்ஸில் விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 62 ரன்கள் எடுத்துள்ளது. இந்திய அணியை விட தென்னாப்பிரிக்க அணி 36 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இந்தியா கூட்டணி மத உணர்வுகளை புண்படுத்தி வருவதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். கேரள மாநிலம் திருச்சூரில் பாஜக மாநில மகளிர் மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக திறந்தவெளி காரில் பிரதமர் மோடி சென்றார். கையசைத்தபடி சென்ற பிரதமர் மோடிக்கு வழிநெடுக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு மலர் தூவி உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதமர் மோடி, கேரளாவில் காங்கிரஸ் மற்றும் இடதுசாரி கட்சிகள் மாறி மாறி ஆட்சி செய்து பெண்களின் சக்தியை புறக்கணித்து வருவதாக விமர்சித்தார். குடும்ப அரசியலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் அவர்கள் மக்களை கண்டுகொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். கேரளாவில் பாஜகவால் மட்டுமே நல்ல ஆட்சியை கொடுக்க முடியும் என தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியா கூட்டணி மத உணர்வுகளை புண்படுத்தி வருவதாக தெரிவித்தார். பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் இணைத்து அரசிதழ் வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து கடந்த அதிமுக ஆட்சியில் மசோதா நிறைவேற்றப்பட்டது. அதன்படி தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய மாவட்டங்களும், கடலூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் குறிப்பிட்ட பகுதிகளும் வேளாண் மண்டல வரம்புக்குள் கொண்டுவரப்பட்டன. இந்நிலையில் வேளாண் மண்டலத்தில் மயிலாடுதுறை மாவட்டத்தையும் சேர்த்து தற்போதைய திமுக ஆட்சியில் மசோதா நிறைவேற்றப்பட்டிருந்தது. அதன்படி மயிலாடுதுறை மாவட்டத்தையும் வேளாண் மண்டலத்தில் சேர்த்து அரசு இதழில் வெளியிடப்பட்டுள்ளது. வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் உள்ளிட்ட இயற்கை எரிவாயு எடுக்கவும் அது தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்படுகிறது. திருநெல்வேலியில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் நிவாரணத் தொகை 6000 ரூபாய் அறிவித்துவிட்டு 1000 ரூபாய் மட்டுமே வழங்குவது மக்களை நம்ப வைத்து ஏமாற்றும் செயல் என்று பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் குற்றஞ்சாட்டியுள்ளார். மானூர் தாலுகாவில் உள்ள பல கிராமங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் அரசு அறிவித்த நிவாரணத் தொகை 6000 ரூபாயை வழங்காமல் 1000 ரூபாய் மட்டுமே வழங்கப்படுவதாக குற்றஞ்சாட்டி 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர். அப்போது கிராம மக்களுடன் இணைந்து பாஜக எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மானூர் தாலுகாவைச் சேர்ந்த கிராம மக்களுக்கு நிவாரணத் தொகை 6000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மேலும் திருநெல்வேலியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை பாரபட்சமின்றி அகற்றுவது குறித்து சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசப்போவதாக தெரிவித்தார். வெறும் 1000 ரூபாய் கொடுப்பது என்பது அது அவர்களை நம்பி ஏமாற்ற வைத்திருக்கிற ஒரு செயலாகும். மாவட்ட நிர்வாகம் கையாளலையா, அதிகாரிகள் கையாளையாங்கிறது ரெண்டாவது விஷயம். அறிவிப்பு இருக்கு, எங்களுக்கு பணம் கொடுக்கணும். எங்களுக்கு தேவை பணம். இதில் நாங்கள் யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. எங்களுக்கு எங்கள் தொகுதி திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் உட்பட்ட மானூர் தாலுகாவை சேர்ந்தவங்களுக்கு அவர்களுக்கு அந்த 6000 ரூபாய் பணம் கொடுக்க வேண்டும். விஜயகாந்தை பற்றி பேசுவதால் தேமுதிக தொண்டர்களையும் ஆதரவாளர்களையும் வாக்காளர்களையும் உடைத்து விடலாம் என பிரதமர் மோடி நினைத்துள்ளதாக காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார். விஜயகாந்தை பற்றி பாராட்டி பேசிய விஜயகாந்த் ஒரு செல்வாக்கு தெரிஞ்சிருப்பார். லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க, இறுதி அஞ்சலி செலுத்தினாங்கன்னு அது தெரியும். அதனால இந்த மாதிரி விஜயகாந்தை பற்றி பேசிட்டே இருந்தால் விஜயகாந்த் இல்லாத அந்த சூழ்நிலையில் அந்த தொண்டர்களோ ஆதரவாளர்களோ வாக்காளர்களோ கொஞ்சம் உடைக்க முடியுமா, பிரிக்க முடியுமா அப்படின்னு பிரதமர் முயற்சிக்கணும் நினைச்சிருக்கலாம். ஒரு வேலை அந்த அபிப்பிராயத்தில் அவர் பேசியிருந்தாலும் தப்பு கிடையாது. சேலம் விவசாயிகளுக்கு சாதி பெயரை குறிப்பிட்டு சம்மன் அனுப்பிய அமலாக்கத்துறையை கண்டித்து சேலத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கிருஷ்ணன் மற்றும் கண்ணையன் ஆகியோருக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனில் சாதி பெயர் குறிப்பிடப்பட்டு இருந்தது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் அமலாக்கத்துறையின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சேலம் கோட்டை மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் நிலத்தை பறிக்கும் பொருட்டு விவசாய சகோதரர்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு வரும் பாஜக
பாமக நிர்வாகி குணசேகரன் மீது காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அந்த கட்சியினர் வலியுறுத்தினர். நாட்டுக்கு நன்கொடை தாருங்கள் என்ற திட்டத்தின் கீழ் இதுவரை 10 கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. மக்களவைத் தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நாட்டுக்கு நன்கொடை தாருங்கள் என்ற பெயரில் பொதுமக்களிடமிருந்து காங்கிரஸ் கட்சி நிதி திரட்ட தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தில் இதுவரை 10 கோடியே 15 லட்சம் ரூபாய் திரண்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சி பொருளாளர் அஜய் மாக்கன் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தெலங்கானாவிலிருந்து அதிகபட்சமாக 1 கோடியே 72 லட்சம் ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து ஹரியானா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் இருந்து அதிக தொகை கிடைத்துள்ளதாகவும் அஜய் மாக்கன் தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்தை கடந்த மாதம் தொடங்கி வைத்து பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, தொழிலதிபர்களிடமிருந்து நன்கொடை பெற்றால் கொள்கைகளில் சமரசம் செய்து கொள்ள வேண்டி வரும் என்றும், எனவேதான் சாமானியர்களிடமிருந்து நிதி திரட்டுவதாகவும் கூறியிருந்தார். இந்தியா கூட்டணியின் அமைப்பாளராக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நியமிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களவைத் தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் ஓரணியில் திரண்டுள்ளன. இந்நிலையில் இந்த கூட்டணியின் அமைப்பாளராக பீகார் முதலமைச்சரும் ஐக்கிய ஜனதா தளம் தலைவருமான நிதிஷ்குமாரை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ராகுல் காந்தி, சல்மான் குர்ஷித் உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் நிதிஷ்குமாரை தொடர்பு கொண்டு பேசிய நிலையில் இம்முடிவு எடுக்கப்பட்டதாக தெரிகிறது. கடந்த மாதம் நடந்த இந்தியா கூட்டணி கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவை மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி முன்மொழிந்த நிலையில் அது நிதிஷ்குமாருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. எனினும் இதை நிதிஷ்குமார் மறுத்திருந்தார். இந்நிலையில் இந்தியா கூட்டணி உருவாக முக்கிய காரணமாக இருந்த நிதிஷ்குமாருக்கே அமைப்பாளர் பதவி வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணியின் அமைப்பாளராக நியமிக்கப்படுபவரை பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்று கூற முடியாது என்றும், தேர்தலில் அதிக இடங்களில் வெல்லும் கட்சி பிரதமர் பதவியை கோரலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஒரே நேரத்தில் 2 கட்டடங்கள் சரிந்து பெரும் விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆர்யா நகர் பகுதியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டடம் உட்பட 2 கட்டடங்கள் ஒன்றாக சரிந்தன. இதனைக் கண்டு அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அலறி அடித்து ஓடினர். விபத்துக்குள்ளான கட்டடத்தில் இருந்தவர்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டனர். மேலும் அங்குள்ள சாலை வழியாக செல்பவர்களுக்கும் முன்னெச்சரிக்கையாக தகவல் கூறப்பட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக இந்த விபத்தில் உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. ஹரியானாவில் சிறுத்தை ஒன்று வீட்டிற்குள் புகுந்த காட்சி வெளியாகியுள்ளது. குருகிராம் அருகே நரசிங்பூர் கிராமத்தில் சுற்றித் திரிந்த சிறுத்தையால் மக்கள் அச்சமடைந்தனர். தொடர்ந்து வீட்டிற்குள் நுழைந்த சிறுத்தை அங்குமிங்கும் ஓடியது. அப்போது வீட்டின் கண்ணாடி கதவு வழியே ஒருவர் வீடியோ எடுக்க திடீரென கதவு நோக்கி பாய்ந்து மாடி படிக்கட்டு வழியே குடியிருப்பின் மேல் பகுதிக்கு சிறுத்தை சென்றது. இந்த வீடியோ இணையத்தில் வைரலான நிலையில் சம்பவ இடத்திற்கு வனத்துறையினர் விரைந்தனர். மருத்துவக் குழுவும் நரசிங்பூர் கிராமத்திற்கு சென்றுள்ளது. வீட்டிற்குள் மறைந்திருக்கும் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்காக வனத்துறையினர் முயன்று வருகின்றனர். மக்கள் யாரும் தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜயகாந்தின் மறைவு மிகுந்த வேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக நடிகை சங்கீதா தெரிவித்துள்ளார். சென்னையில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். விஜயகாந்த் சாரோட ஒரு படம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் அவருடைய இழப்பு எனக்கு இவ்வளோ டிஸ்டர்ப் ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனிதரை மிஸ் பண்ண ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. ஸோ அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும், அவங்க ஃபேமிலியில் எல்லாருக்கும் ரிக்கவர் ஆகிற ஸ்ட்ரென்த்தையும் இந்த இயற்கை கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்த சென்னை உயர்நீதிமன்றம் பொதுக்குழு உறுப்பினர் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஜூன் 23ஆம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக ஒற்றை தலைமை தொடர்பான புதிய முடிவுகள் எடுக்க தடை கேட்டும் பொதுக்குழு கூட்டத்திற்கு தடை கோரியும் ஓபிஎஸ் ஆதரவாளரான பொதுக்குழு உறுப்பினர் சண்முகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமி பொதுக்குழு கூட்டத்திற்கு இடைக்கால தடை விதிக்க மறுப்பு தெரிவித்திருந்தார். இது தொடர்பான மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஆகியோரால் தனித்தனியாக கையெழுத்திடப்பட்டு இறுதி செய்யப்பட்ட 23 தீர்மானங்களை பொதுக்குழுவில் முன்வைத்து அவற்றில் எந்த ஒரு முடிவையும் எடுக்கலாம் என்றும் மற்ற விவகாரங்களில் முடிவெடுக்கக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இதையடுத்து கூட்டப்பட்ட பொதுக்குழுவில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட தீர்மானங்களை நிராகரிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.
இந்நிலையில் பொதுக்குழுவுக்கு எதிராக சண்முகம் தாக்கல் செய்த பிரதான மனு நீதிபதி சதீஷ்குமார் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த மனு காலாவதியாகிவிட்டதாக தெரிவித்த நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அமைச்சர் செந்தில் பாலாஜி பிணை கோரிய வழக்கில் அமலாக்கத்துறை பதிலளிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் கைதானார். செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஆகஸ்ட் 12ஆம் தேதி குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் என 3000 பக்கத்தினால் ஆன ஆவணங்களை அமலாக்கத்துறை தாக்கல் செய்தது. இதனிடையே அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை 13வது முறையாக நீட்டித்து ஜனவரி 4ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டதுடன் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவையும் 2 முறை தள்ளுபடி செய்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி உத்தரவிட்டார். பின்னர் உச்சநீதிமன்றத்தை அணுகிய நிலையில் உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின் பேரில் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் 3வது முறையாக மனு தாக்கல் செய்தார். அதில் தனக்கு எதிராக ஆவணங்கள் திருத்தப்பட்டுள்ளதாகவும் அதற்கான ஆதாரங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனை நீதிபதி அல்லி விசாரித்த நிலையில் அமலாக்கத்துறை பதிலளிக்க அவகாசம் கேட்டதை அடுத்து ஜனவரி 8ஆம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. தாக்கம் குறித்து தனிக்குழு அமைத்து ஆராயப்பட்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். திருச்செந்தூர் அருகே மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்த அவர் சாலை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். சாலைகளை சரி செய்ய துவங்கி இருக்காங்க. விரைவில் அந்த பணிகள் அதாவது வண்டி போகிற அளவுக்கான பணிகள் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. சில இடங்களில் இப்படி தண்ணி தேங்கி இருக்கிற இடங்களில் தண்ணி அகற்றுவதற்கான எல்லா வழிமுறைகளும் செய்து தரப்பட்டிருக்கிறது. சூழலியல் மாற்றங்கள்னால வரக்கூடிய இந்த மழைக்காக தனியாக ஒரு கமிட்டி அமைத்து அதை எப்படி ஸ்டடி பண்ணி அதை எப்படி எதிர்கொள்வது என்பதை அவர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நிறைவடைந்து வரும்பொழுது நிச்சயமாக இதை எதிர்கொள்வதற்கு செய்து தரப்படும். நாகை மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட உப்பளங்களில் பாத்திகளை சீரமைத்து தர உப்பு உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர். வேதாரண்யம், அகஸ்தியன்பள்ளி, கோடியக்காடு, கடினன் வயல் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 3000 ஏக்கரில் சாப்பாட்டு உப்பு உற்பத்தியில் 850க்கும் மேற்பட்ட சிறு குறு உப்பு உற்பத்தியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். பருவமழை காரணமாக உப்பள பாத்திகளில் தண்ணீர் தேங்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டு 3 மாதங்களுக்கு முன்பு உப்பு உற்பத்தி முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் மீண்டும் தற்போது உப்பு உற்பத்தி செய்ய தரிசு பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. எனினும் பாத்திகளை சீரமைக்க தேவைப்படும் புழுதி மணலை எடுத்து வர மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளிக்காததால் உப்பு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். எங்களுக்கு பாத்தி வேலை செய்கிற போது பார்த்தா அந்த கொஞ்சம் மண்ணெல்லாம் ஊரில் இருந்து மண் கொண்டாந்து அடித்து மண் கொண்டாந்து போட்டு தான் நாங்கள் அந்த உப்பை உற்பத்தி பண்ணணும். அது உற்பத்தி பண்ணுற போது அப்படி உற்பத்தி பண்ணுறது தான் அந்த உப்பு தரமாக இருக்கும். இல்லாட்டி போனால் உப்பு தரம் கம்மியாக போயிடும். அதனால கவர்மெண்ட் இருந்து எங்களுக்கு மண் அடிக்க அனுமதி கொடுக்கணும். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் விடுதலை போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் பிறந்தநாள் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தாய்மண்ணின் விடுதலைக்காக வாளேந்தி போராடிய தமிழ் நில மன்னன் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 265வது பிறந்தநாள் விழா தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் பண்பாட்டுக் கழகம் சார்பில் சிறப்பாக விழா கொண்டாடப்பட்டது. சத்தியமங்கலம் நகராட்சி வணிக வளாகம் முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த வீரபாண்டிய கட்டபொம்மனின் திருவுருவப் படத்திற்கு பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சியினரும் மலர்தூவி வணங்கி மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், பவானிசாகர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வண்ணாரி உள்ளிட்டோரும் மரியாதை செலுத்தினர். விழாவில் திரளாக பங்கேற்ற இளைஞர்கள் வெற்றிவேல் வீரவேல் என்ற முழக்கத்துடன் கட்டபொம்மன் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தினர். பஞ்சாபில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற டேங்கர் லாரி பற்றி எரிந்ததால் மேம்பாலமே தீப்பிழம்பாக காட்சியளித்தது. லூதியானா மாவட்டம் கானா என்ற பகுதியில் நெடுஞ்சாலையில் உள்ள மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த டேங்கர் லாரி திடீரென தீப்பிடித்தது. விபத்துக்குள்ளான லாரி எரிபொருள் ஏற்றிச் சென்றதால் அந்த மேம்பாலம் முழுவதும் தீ பரவியது. கட்டுக்கடங்காத அளவிற்கு கரும்புகை வெளியேறியதால் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் டேங்கர் லாரியில் பற்றி எறிந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஏழுமலையான் கோயிலில் சொர்க்கவாசல் பிரவேச தரிசனம் மூலம் 10 நாட்களில் 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் காணிக்கை கிடைத்துள்ளது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 23ஆம் தேதி திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் திறக்கப்பட்ட சொர்க்கவாசல் கடந்த 1ஆம் தேதி இரவு 12 மணிக்கு அடைக்கப்பட்டது. சொர்க்கவாசல் திறந்திருந்த 10 நாட்களில் 6,47,452 பக்தர்கள் ஏழுமலையானை வழிபட்டு சொர்க்கவாசல் பிரவேசம் செய்தனர். இந்நிலையில் இந்த 10 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 40 கோடியே 25 லட்சம் ரூபாய் என தேவஸ்தானம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நாட்களில் 35,60,000 லட்டுகள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ப்ரோ கபடியின் நேற்றைய ஆட்டத்தில் ஜெய்ப்பூர் மற்றும் புனே அணிகள் வெற்றி பெற்றன. யூபி யோதாவுக்கு எதிரான ஆட்டத்தில் புனேரி பல்டன் அணி சிறப்பாக விளையாடி முதல் பாதியில் 22-18 என முன்னிலை பெற்றது. தொடர்ந்து இரண்டாவது பாதியிலும் முன்னிலை பெற்ற புனே அணி இறுதியில் 40-31 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. புள்ளிப்பட்டியலில் புனே அணி முதல் இடத்திலும் யூபி அணி 10வது இடத்திலும் உள்ளன. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ் மற்றும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணிகள் மோதின. இதில் முதல் பாதியில் ஜெய்ப்பூர் அணி 22-16 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. இரண்டாவது பாதியில் சுதாரித்துக் கொண்ட ஹரியானா அணி புள்ளிகளை வேகமாக சேர்த்து 30-30 என்ற நிலையை எட்டியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற ஆட்டத்தின் இறுதியில் 44-34 என்ற கணக்கில் ஜெய்ப்பூர் அணி ஆட்டத்தை கைப்பற்றியது. ஜெய்ப்பூர் அணி 3வது இடத்திலும் ஹரியானா அணி 7வது இடத்திலும் உள்ளன. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களைச் சேர்ந்த 1000 பேருக்கு நடிகர் பிரசாந்த் நிவாரணப் பொருட்களை கொடுத்து உதவிக்கரம் நீட்டியுள்ளார். தூத்துக்குடி மற்றும் நெல்லை மாவட்டங்களுக்கு பல்வேறு தரப்பினரும் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் பிரசாந்த் பாதிக்கப்பட்ட மக்கள் 1000 பேருக்கு நேரில் சென்று அரிசி மற்றும் ஆடைகள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்வில் பேசிய நடிகர் பிரசாந்த் மழை வெள்ளத்தின் போது தங்களது குடும்பங்களை கூட மறந்து மீட்புப் பணியில் ஈடுபட்ட காவல்துறையினரை வெகுவாக பாராட்டினார். ஒரு 2 பேர் ஹெல்ப் பண்ணாலும் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து இத்தனை பேரை வந்து மீட் பண்ணேன். அண்ட் அது வந்து எல்லாருமே வந்து ரசிகர்களும் இருக்காங்க, இல்லை நிறைய பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் வந்து என்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணியிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். கடவுளுக்கு வந்து இந்த பாகியம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப நன்றி. ஒரு தடவை ஏதோ நடக்கும்போது அதுலேருந்து நம்ம கற்றுப்போம் இல்லையா. எல்லாமே வந்து எல்லாரும் தெரியாது. ஏதோ நடந்தால் அதில் கற்றுப்போம். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நடக்காமல் இருக்குது என்னென்ன பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுவோம். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் 3வது முறையாக விசாரணைக்கு ஆஜராக மறுத்துள்ளதால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று கைதாகக்கூடும் என ஆம் ஆத்மி தலைவர்கள் கருதுகின்றனர். டெல்லி மதுபான விநியோக கொள்கை முறைகேடு வழக்கில் அம்மாநில துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை அமலாக்கத்துறை ஏற்கனவே கைது செய்திருக்கிறது. இவ்வழக்கு தொடர்பான விசாரணைக்கு ஆஜராக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியிருந்தது. ஏற்கனவே அனுப்பிய 2 சம்மன்களுக்கும் அவர் ஆஜராகாத நிலையில் 3வது சம்மனுக்கும் தற்போது அவர் ஆஜராகவில்லை. தனக்கு அனுப்பப்பட்ட சம்மன் சட்டவிரோதமானது என தெரிவித்ததோடு வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிக்க தயாராக இருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு எழுதிய கடிதத்தில் கெஜ்ரிவால் கூறியுள்ளார். 3வது முறையாக விசாரணைக்கு கெஜ்ரிவால் ஆஜராகாததால் விதிகளின்படி அவருக்கு எதிராக பிணை இல்லாத வாரண்ட் பிறப்பித்து அவரை அமலாக்கத்துறையினரால் கைது செய்ய முடியும். இதை கருத்தில் கொண்டு கெஜ்ரிவாலின் வீட்டில் இன்று காலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தக்கூடும் என்றும் சோதனைக்கு பிறகு அவரை கைது செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் ஆம் ஆத்மியின் மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் இதை அமலாக்கத்துறை வட்டாரங்கள் மறுத்துள்ளன. நாகப்பட்டினத்தில் பாஜகவில் இணைந்து கொண்டதாக கூறி காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மீது எடுக்கப்பட்டுள்ள பணியிடை நீக்க நடவடிக்கையை திரும்பப் பெற வேண்டும் என காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வேண்டுகோள் வைத்துள்ளார். இதுகுறித்து அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாகப்பட்டினத்தில் நடந்த எண்மண் எண் மக்கள் நடைபயணத்தின் போது தமிழக பாஜகவில் இணைய விருப்பம் உள்ளோருக்கு உதவும் வகையில் சிறு தளங்கள் அமைக்கப்பட்டிருந்ததாகவும் அங்கு என்ன நடைபெறுகிறது என சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் இருவர் விசாரணை நடத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். ஆனால் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் பாஜகவில் இணைந்து விட்டார்கள் என தவறான தகவல் பரப்பப்பட்டதன் அடிப்படையில் இருவர் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக விசாரித்ததில் தெரியவந்ததாக அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். காவல்துறை சகோதரர்கள் மீதான இதுபோன்ற கடுமையான நடவடிக்கைகளால் இளைஞர்களிடையே காவல்துறை பணிக்கான வேட்கை அற்றுவிடும் என தெரிவித்த அண்ணாமலை பல ஆண்டுகளாக தங்கள் பணிகளை திறம்பட செய்த ராஜேந்திரன் மற்றும் கார்த்திகேயன் மீதான நடவடிக்கையை தமிழக காவல்துறை உயர் அதிகாரிகள் திரும்பப் பெற வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார்.
முரசொலி நிலம் தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்ய தமிழக வருவாய்த்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் அறக்கட்டளை சென்னை கோடம்பாக்கத்தில் 12 கிரவுண்ட் 1825 சதுரடி நிலத்தில் அமைந்துள்ளது. இந்த நிலம் பஞ்சமி நிலம் என பாஜக மாநில நிர்வாகி சீனிவாசன் கடந்த 2019ஆம் ஆண்டு தேசிய பட்டியலின ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார் மீதான விசாரணைக்கு அனுப்பப்பட்ட நோட்டீஸை எதிர்த்தும் அறக்கட்டளை நிலம் தொடர்பாக விசாரிக்க ஆதாரம் இல்லை என்றும் சொத்துக்களின் உரிமை தொடர்பான விவகாரம் என்பதால் பட்டியலின ஆணையம் விசாரிக்க முடியாது என கூறி முரசொலி அறக்கட்டளையின் நிர்வாக அறங்காவலர் RS பாரதி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி முரசொலி அறக்கட்டளை நிலம் தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் உள்ள வருவாய்த்துறை ஆவணங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இன்றைக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டார். தமிழ்நாட்டில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியில் நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடிக்கு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று நேரில் அழைப்பு விடுக்கிறார். கிரிக்கெட், ஹாக்கி தவிர மற்ற விளையாட்டுப் போட்டிகளில் திறமையானவர்களை கண்டறிந்து பயிற்சி அளிப்பதற்கு ஏதுவாக கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் கடந்த 2018ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. இப்போட்டிகள் நடப்பாண்டு தமிழகத்தில் நடைபெற உள்ளது. சென்னை, கோவை, மதுரை மற்றும் திருச்சியில் ஜனவரி 19ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை நடைபெற உள்ள கேலோ இந்தியா போட்டிகளில் 5000த்திற்கும் அதிகமான வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். இதற்கான நிறைவு விழாவை சென்னையில் மிக பிரம்மாண்டமாக நடத்த தமிழ்நாடு விளையாட்டுத்துறை திட்டமிட்டுள்ளது. இதற்கான விழாவில் பங்கேற்க பிரதமர் மோடியை நேரில் சந்தித்து தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று அழைப்பு விடுக்கிறார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூரை சந்தித்தும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அழைப்பிதழ் கொடுக்கிறார். அத்துடன் மத்திய அமைச்சர்கள் சிலரையும் சந்திக்கும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழகத்திற்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்த உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கு. செல்வம் உடல்நலக்குறைவால் காலமானார். அவரது உடலுக்கு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார். திமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான கு. செல்வம் உடல்நலக்குறைவு காரணமாக போரூர் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். இருப்பினும் சிகிச்சை பலனின்றி கு. செல்வம் உயிரிழந்தார். திமுக தலைவர் மு. ஸ்டாலின் உள்ளிட்ட கட்சியின் மூத்த நிர்வாகிகளிடம் இணக்கமாக பழகியவர் கு. செல்வம். கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்வானார். பின்னர் கட்சி பதவி விவகாரத்தில் தலைமையுடன் அதிருப்தியில் இருந்தார். இதனால் டெல்லியில் அப்போதைய பாஜக மாநில தலைவர் எல். முருகன் மூலம் பாஜக தேசிய தலைவர் JP நட்டாவை சந்தித்ததுடன் திமுகவையும் விமர்சித்து வந்தார். இதனால் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் கு. செல்வத்தை நீக்கி கட்சித் தலைமை உத்தரவிட்டது. இதனையடுத்து 2020ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்து மாநில செயற்குழு உறுப்பினராக கு. செல்வம் செயல்பட்டு வந்தார். நாளடைவில் பாஜகவில் முக்கியத்துவம் கிடைக்காத நிலையில் மீண்டும் திமுகவில் இணைந்த கு. செல்வம் தலைமை நிலைய செயலாளராக இருந்தார். அதன் பின்னர் நேரடி அரசியலில் ஒதுங்கியிருந்த கு. செல்வம் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்தார். நிமிடச் செய்திகளை பார்த்தும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் புதிய தலைமுறையுடன்.